வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல். ஒரு ஒரு பணக்காரர் வீட்டில் வந்து பல தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. அதில் ஒரு செக்யூரிட்டி இருக்கார். அந்த செக்யூரிட்டி வீட்டுக்கு வெளியில் இருந்து முதலாளி வீட்டுக்கு வரும்போது வணக்கம் சொன்னால் அந்த முதலாளி நிறைய சமயத்தில் ஏறெடுத்தும் பார்க்காம போயிடுறாரு. இந்த தொழிலாளிக்கு என்ன தன்னை முதலாளி இன்சல்ட் பண்ணுறாரோ, தன்னை கவனிக்காமல் இருக்காரோ என்ற உணர்வு வெகு நாட்களாக இருக்கிறது. ஒரு நாள் அந்த வீட்டின் வெளியில் உள்ள குப்பை தொட்டியில் ஏதாவது பசியாக இருக்கும்போது அந்த செக்யூரிட்டி ஏதாவது இருக்கான்னு பார்க்க போயிருக்கார். அதை கவனித்த முதலாளி அடுத்த நாளிலிருந்து நல்ல உணவு ஒரு பேக்கெட்டை அதில் வைக்க ஆரம்பித்தார். இந்த காவலாளி தினமும் சென்று பார்க்கும்போது அங்கு ஒரு புத்தம் புதிய உணவு பேக்கெட் இருந்தது. அதை எடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டுருந்தார். சிறிது காலமாச்சு. ஒரு நாள் பார்க்குறாரு, அந்த குப்பை தொட்டியில் உணவு இல்லை. அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த முதலாளி இறந்து விட்டார் என்று. உடனே அந்த காவலாளி அந்த முதலாளி அம்மாவை பார்த்து, என்னால் குடும்பத்தை சமாளிக்க முடியல, இந்த வருமானத்தை வச்சு நான் அந்த வேலையை விட்டுறேன் அப்படின்னு. உடனே ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவர் இதை சொன்னார். இது மாதிரி வந்து ஃபுட்டு இருக்கும், டெய்லி இருக்கும், நான் கொஞ்சம் எனக்கு ஆறுதல் இருந்தது, இப்போ எனக்கு கிடைக்கல அப்படின்னு. அப்போ அந்த முதலாளி அம்மா ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னு கேட்டால், மொத்தம் 7 பேருக்கு அவர் இதை மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தான் தெரியும். 6 பேர் யாருன்றதை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு பிரதிபலனாக சிலதை பண்ணியிருக்கோம். முதலாளி இறந்ததுக்கப்புறம் அந்த 7ஆவது நம்பர் யாருன்னு தெரியாமல் தான் நானே தவிச்சிருந்தேன். ஒரு நல்வாய்ப்பை நீங்களே வந்து சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அந்த முதலாளியோடைய பையன் கொண்டு வந்து ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிச்சார் அந்த காவலாளி வீட்லேயே. ஒரு நாள் இந்த காவலாளிக்கு உணர்ச்சி வசப்பட்ட முதலாளியை வந்து உறக்க கூப்பிட்டுட்டு அவரை வந்து நன்றி சொல்லலான்னு கூப்பிடும் போது அந்த முதலாளி பையன் அப்படி திரும்பி, எனக்கும் அப்பாவை போல் காது கேட்காது, பேசவும் முடியாது அப்படின்றது சைகையில் சொல்லிட்டு போனான். இதிலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 2 விஷயங்கள் என்னென்னா, ஒன்று, நம்ம ஒருத்தரை பார்த்த உடனே அந்த பார்த்த மாத்திரத்தில் எடை போடக்கூடாதுன்றது ஒன்று. 2வது, எல்லாருமே அவங்கவுங்க வேறு வேறு சூழ்நிலை வேறு வேறு பிரச்சனைகளில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நாம்ளாக ஒன்று அனுமானம் பண்ணி அவர்களை பற்றி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு பதிலாக உண்மை தன்மையை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறது தான் ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.